அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 9/2/2025 முதல் 15/2/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3இல் சனி ஆட்சியில் இருப்பது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 5க்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7இல் வக்ரமாகி குழந்தைகளுடைய விஷயத்தில் சில பாதகமான பலனை தந்தாலும் அவரே விரையாதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத அனுகூலத்தையும் இந்த வாரத்தில் வாரி வழங்க இருக்கிறாருங்க. அந்த அனுகூலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும் புதனால் உங்களுடைய தொழில் முன்னேற்றமாக இருக்குங்க. எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க. அவற்றில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்காங்க. சில விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் வலிமை இழந்து இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமத்தில் ராகு, சுக்கிரன் இணைந்து இருக்கிறாங்க. இதனால் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. நியாயமும் தெய்வ பக்தியும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோரால் பல நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. குறிப்பா இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக உங்களுடைய வாகனத்தை ஓட்டினாலும் பிற வாகனங்களால் விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டும் பட்சத்தில் வாகனம் ஓட்டும் போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுக்காக புதிய கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. தவிர்க்க முடியாவிட்டாலும் அவசியமான அளவிற்கு மட்டுமே கடன் வாங்குவதும் அதனை வெகு விரைவில் தீர்ப்பதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இதனை ஏன் கூறுகிறோம் என்றால் குரு, செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில உள்ள போது வாங்கும் கடன் வளரும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சுபபலம் பெற்றிருப்பதால மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினால பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. உழைப்பை கேட்ட கூலியை பெற்று தந்து விடுவாருங்க சனி பகவான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி
ராசிக்கு அர்த்தாஷ்டக ராகு நடைபெறுவதால வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் பெற இருக்கீங்க. உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம் என்பதை சுக்கிரன் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க. வரவேண்டிய பாக்கி வசூலாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சுக்கிரன் கூட்டு சேர்க்கை இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க உள்ளதா அமைஞ்சிருக்குதுங்க. வருமானத்தை உயர்த்தும் நல்ல வாய்ப்பும் பல தேடி வர இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள முடியுங்க. சாதுரியமாகவும் பொறுமையுடனும் பிரச்சனைகளை அணுகலால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது ஜோதிட ரீதியில் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தர இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. வீரியம் உள்ள 2 கிரகங்கள் சுபபலம் பெற்று இணையும் போது பல நன்மைகள் கிடைக்குங்க. இதனால மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது. எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசிக்கு மாறும் புதனுக்கு அதாவது சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கும் புதனுக்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிக்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் தற்போது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. அதற்கு அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ஆரோக்கியத்தை குறிப்பிடும் அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமான செவ்வாயும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால இறைவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அஷ்டம ராசியிலும் குரு பகவான் ரூணரோக ஸ்தானத்திலும் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால விரயமாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நலனுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சனி மற்றும் சுக்கிரன் இவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.